உத்தரப்பிரதேசத்தில் போலி காவல் நிலையம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இன்டர்போல் என்ற பெயரில் போங்காட்டம் ஆடிய கேடி கும்பல் சிக்கியது எப்படி? போலி போலீசார், போலி வக்கீல் வரிசையில் தற்போது போலியாக காவல் நிலையமே அமைத்து மோசடி அரங்கேற்றப்பட்டது நிஜ போலீசாருக்கே தலை சுற்ற வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலிருந்து கிளம்பி வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிகாரிகள் வேடமிட்டு நன்கொடை என்ற பெயரில் லட்சக்கணக்கில் சுருட்டியுள்ளனர். பக்காவாக நாடகத்தை அரங்கேற்றியவர்களின் வேஷத்தை போலீசார் களைத்துள்ளனர். உலக மகா மோசடியில் நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சர்வதேச போலீஸ் மற்றும் புலனாய்வு அலுவலகம் ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக இணையத்தில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு காவல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் நொய்டாவில் திடீரென சர்வதேச காவல் நிலையம் எப்படி முளைத்தது என்று போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே உள்ளூர் போலீசார் சர்வதேச காவல் நிலையத்திற்குள் புகுந்துள்ளனர். அவர்களை கண்டதும் அங்கிருந்த இன்டர்போல் போலீசார் ஆடி போய் உள்ளனர். திருடனுக்கு தேல் கொட்டியது போன்று வாயடைத்து நின்ற அவர்களை பிடித்து போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அப்போது அவர்களின் உலக மகா மோசடி அம்பலமாகியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பிபாஸ் சந்திரா, பாபுல் சந்திர மண்டல், பிந்து பால் உள்ளிட்ட 6 பேர் மோசடி வலை பின்னியது கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டம் மற்றும் பட்டப்படிப்பு படித்த இவர்கள் பக்காவாக பிளான் போட்டு சர்வதேச போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு அலுவலகத்தை நொய்டாவில் திறந்துள்ளனர். வாடகை கட்டிடத்தை அலுவலகமாக மாற்றி தங்களை அரசு அதிகாரிகள் போன்று காட்டிக் கொண்டுள்ளனர். போலி சின்னங்கள், அடையாள அட்டை, ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரைகள், ஆவணங்கள், சான்றிதழ்களையும் பயன்படுத்தி உள்ளனர். அவற்றை தங்களுக்கென உருவாக்கிய இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். அத்துடன் உள்ளூர் முதல் உலக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக அதில் கூறியுள்ளனர். அதை பார்த்து உண்மையென நம்பிய பலர் போலி இன்டர்போல் போலீசாரை அணுகி பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நன்கொடை என்ற பெயரில் பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து போலி காவல் நிலையத்தில் இருந்து 9 செல்போன்கள், 17 அரசு முத்திரைகள், 6 காசோலை புத்தகங்கள், 9 அடையாள அட்டைகள், அமைச்சக சான்றிதழ்கள், பத்திரிகையாளர் அடையாள அட்டைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட 6 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அண்மையில் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்பவர் போலியாக தூதரகம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்தார். உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு நாட்டின் தூதர் என்று கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதில் இருந்து மீள்வதற்குள் நொய்டாவில் போலி சர்வதேச காவல் நிலையம் நடத்தி 6 பேர் கொண்ட கும்பல் மோசடி செய்தது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் யார் யாரிடம் மோசடி செய்துள்ளது, இவர்களுக்கு பின்னால் முக்கிய புள்ளிகள் யாரும் உள்ளார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர்.